ஒருத்தர் கிட்ட பேச பயமா இருக்குதா? அப்படின்னா நிறைய வாய்ப்புகளை நீங்க தவற விட்டு இருப்பீங்க. இது உண்மைதான். மனிதர்களிடம் நல்ல உறவு இருக்கும் போதுதான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளை சுற்றி உள்ளவர்களிடம் நல்லா பேசி பழகினால்தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க தெரியாத நபர்களிடம் பேசி பழக பயந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த 7 யுத்திகளை பயன்படுத்துவதன் மூலமா உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்க முடியும், வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாடர்ன் உலகத்துல சோசியலா பழகாம தனியா இருக்கிறது தான் கெத்துன்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. வாழ்க்கையில சில நேரம் நாம தனிமையாக்கப்படுகிறோம். நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம தனிமையில தான் சந்திக்கிறோம். ஆனா மற்ற மனிதர்களோட உதவி இல்லாம நம்ம வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு போக முடியாது. இந்த உண்மையை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதனாலயே சமூகத்துல பழக பயமா இருக்கு. புது நபர் கூட பேச கஷ்டமா இருக்கு. சமூக வலைதளங்களில் பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிற நாம சமுதாயத்துல பழக யோசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போன வேலையை மட்டும் முடிச்சிட்டு திரும்பி வந்துடும். யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்க கூடாது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு யோசிச்சு நம்ம வேலையை மட்டும் முடிச்சிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துடும். ஆனா சில மனிதர்கள் இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுவாங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்கிட்டையும் பேச முயற்சி. அதனுடைய விளைவா 10 பேரோட கான்டாக்ட் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கான்டாக்ட் இருந்தாலே நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும். நெட்வொர்க் அதிகப்படுத்தினா வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட வழியில பார்த்திருப்போம். இவங்கிட்ட பேசினா நிறைய நேரம் பேசுவானேன்னு சொல்லி அவனை நம்ம கடந்து சொல்ல முடியாது. நீங்க தேடிக்கிட்டு இருக்க வேலைக்கோட வாய்ப்பு உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோட கம்பெனியில கூட கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட என்ன வாய்ப்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தொழில் தொடங்குற யோசனைய பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஆள் தான் சொல்லணும்னு இல்ல, சாதாரண டீ கடையில உட்கார்ந்துருக்க ஆள் கூட உங்களுக்கு யோசனைய சொல்லலாம். ஒருத்தருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லைன்னா அவங்க மனிதர்களோட பழகாம இருக்கிறாங்கன்னு அந்த வாய்ப்புகளை தரக்கூடிய மனிதர்களிடம் பழகுவதற்கு பேச்சு திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசி பேசிதான் அந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியாதா? சமூக வலைதளங்கள்ல முடங்கி கிடக்காம சமுதாயத்துல பழக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்க கைக்கு வந்து சேரும். பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ளுகிற முதல் யுத்திய நம்பர் 1, ஒரு உரையாடலை ஆரம்பிப்பதற்கு தடைக்கல்லா இருப்பது நம்முடைய முதல் வார்த்தை. ஒரு கூட்டத்துல பழகுனீங்கன்னா அதில் உள்ள ஒரு நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர்கிட்ட பேசணும்னு கூட அந்த நேரத்துல வார்த்தைகள் உங்க தொண்டைக்குழியில சிக்கி கொண்டு இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? தொண்டைக்குழியில இருக்கிற வார்த்தைய வெளியில சொல்ல பயப்படுவோம். அந்த உரையாடலை எப்படி ஆரம்பிப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பல வார்த்தைகளை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நேரங்கள்ல பேச பயந்தீங்க நிறைய வாய்ப்புகளை தவற விடக்கூடும். நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுப்பாங்க? தெரியாத ஆள் கிட்ட பேசாத, அப்படி பேசினா மோசமான விளைவுகளை சந்திக்க கூடும். இப்படி யோசிச்சுக்கிட்டே யார்கிட்டையும் பழகாம இருந்தா வாய்ப்புகளை தவற விடுவது நம்மளாதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர்கிட்ட என்ன பேசலாம்னு யோசிக்காதீங்க. அப்படியே யோசிச்சாலும் உங்களுக்கு மனசுல என்ன வார்த்தை வெளியே வருதோ அதையே சொல்லுங்க. எந்த வார்த்தையும் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஹாய் சொல்லி ஆரம்பிங்க. முதல் வார்த்தை தான் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். முதல் வார்த்தையை சொன்ன உடனே உங்களுடைய பதட்டம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் சகஜமா பேச ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய பதட்டமும் குறைஞ்சிடும். 2வது, ஸ்கிப் ஸ்மால் டாக். நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறீங்க, அதுக்காக வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒரு ஸ்மால் இன்விடேஷன் உங்களுக்கு வருது. பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகவும் செய்கிறீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு நபரை சந்திக்கிறீங்க. பேசியே ஆகணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேசுறது மணிக்கணக்காலாம் பேசவும் முடியாது. அவர்கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னா அவர்கிட்ட நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கேட்க முடியாது. முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நபர் உங்களை மதிக்கிற மாதிரி செயல்களை செய்யணும். எப்படி செய்யறது? அந்த மீட்டிங்கில் இருக்க எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி செயல்களை செய்யணும். நான் சொல்கிற மாதிரி அந்த பெரிய தொழிலதிபர்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க, ஆனால் அவர் எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ அந்த நபர் உங்களை மறக்காத மாதிரி இருக்கணும்னா உங்களுடைய கேள்விகள் தனித்துவமாக இருக்கணும். உரையாடலை ஆரம்பிக்க தெரியாதவங்க எப்பவுமே ஹாய் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் உரையாடலில் வலிமையாக இருக்கிறவங்க எப்பவுமே அவங்கள மறக்காத மாதிரி தனித்துவமான கேள்விகளை தான் கேட்பாங்க. ஹாய் சார், உங்களை நேரில் பார்த்தா இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் உங்கள் ஃபேமிலி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் கிடைக்குமா? இந்த மாதிரி தனித்துவமான கேள்விகளை கேட்கும்போது தான் அவங்க நம்மளை மறக்க முடியாமல் நபராக இருக்கும். எல்லாரும் அவரை பாராட்டி இருப்பாங்க. பிஸ்னஸ் சம்மந்தமான கேள்விகளை மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தனித்துவமான கேள்விகளை கேட்கும்போது தான் அந்த நபர் உங்களை மறக்காம இருக்க செய்யும். வழக்கமா நீங்க சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு ஒரு சின்ன அறிமுகத்தோட தொடங்கி
ஒரு பர்சனலா ஒரு மறக்க முடியாத கேள்விகளா அதே சமயத்துல அந்த பர்சனல் கேள்வி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, சார் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டீங்க, இந்த மாதிரி அவருடைய பர்சனல்லையும் நாம மூக்க நுழைக்க கூடாது. இது மாதிரி பர்சனல் கேள்விகளை கேட்காம தனித்துவமான கேள்விகளை மட்டும் கேளுங்க. மூன்றாவது, மீ டூ. முதல் முறை பேசும் நபரின் ஒப்பீனியனை கூறும்போது நாமும் அதில் தான் இருக்கிறோம் என்று நம்ப வைங்க. நாமும் அதே ஒப்பீனியன் தான் இருக்கிறோம் என்று அவங்க கிட்ட சொல்லுங்க. உதாரணத்துக்கு, மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது என்று சொன்னாங்க. அரசாங்கம் நிறைய செஞ்சிருக்கு என்று மறுத்து பேசாதீங்க. இல்லன்னு மறுத்து பேசுனீங்கன்னா இந்த உரையாடல் எதிர்மறையா தான் முடியும். இதுலயும் ஒரு சிலர் இருப்பாங்க, நான் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், இவங்க தப்பா சொல்றாங்கன்னு, இதை ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு முதல் உரையாடலையே சண்டையில போய் முடிப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்ற ஒப்பீனியன்ல தலையிடாம இருங்க. இந்த உரையாடல் ஆரோக்கியமான பாதையில தான் போகும். நம்பர் 4, புதுசா ஒருத்தரை பாராட்டணுங்கன்னா ரொம்ப கவனமா வார்த்தைகளை நம்ம கையாள. அந்த நபர் உச்சத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆளா இருந்தா நீங்க எல்லார் மாதிரியும் நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 10ஓட 11 ஆயிடுவீங்க. அதுக்கு பதிலா குறிப்பிட்ட சில விஷயங்களை டீட்டெயிலா சொல்லி பாராட்ட முயற்சி செய்யுங்க. பாராட்டுறது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சீங்க, நீங்க எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு டீட்டெயிலா யூனிக்கா பாராட்டி நீங்க கேள்வியை கேட்கும் போது அந்த நபருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசையா, உங்களையும் அந்த நபர் மறக்கவே மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு சரிசமமான நபர்கிட்ட நீங்க பேசும்போது லெவல் சிம்பிளா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றத நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ் அப்படின்னு சொன்னது, அவங்க பேசின அந்த வார்த்தை எனக்கு தனித்துவமா அன்பின் வெளிப்பாடுனால சொன்னதுனால அந்த நபரை என்னால மறக்கவே முடியல. தனித்துவமான வார்த்தைகளால பாராட்டுங்க. நம்பர் 5, எதிரில் நிற்கக்கூடிய நபரின் ஒப்பீனியனுக்கு சரின்னு மட்டும் சொல்லாம நீங்களும் உங்களுடைய ஒப்பீனியனை சிலவற்றை சொல்லுங்க. அந்த ஒப்பீனியன் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கணும்னு இல்ல. இந்த மாதிரி பேசும்போது உரையாடல் ஆரோக்கியமானதாகவும் நீண்டு கொண்டே போகும். அந்த நபர் உங்களை மறக்கவும் மாட்டாங்க. நம்பர் 6, சில நபர்கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, ஏதாவது போனை நோண்டிக்கிட்டே பேசுவாங்க. அப்படி பேசும்போது எதிரில் இருக்கிற நபர் உங்ககிட்ட பேசவே பிடிக்காது. நாம் சில நேரங்களில் சில புதிய மனிதர்களை சந்திக்கும் போது அவர்களிடம் பேசாமல் மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உரையாடல் பாதியிலேயே நின்றுவிடும். மாறாக அவர்களிடம் பேச முயற்சிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக இருக்கும். அதனால யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் மொபைலை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவர்களோட கண்ணை பார்த்து தைரியமா பேசுங்க. நம்பர் 7, ஒரு நபர் உங்களை மறக்க கூடாதுன்னா அவர்களோட பெயரை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சு, அவருடைய பெயர் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த தடவை அவரை பார்க்கும் போது அவருடைய பெயரை அவர்கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த நபரோட அவர்கிட்ட நம்ம அவரோட பெயரை நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நாம பேரை மறந்துட்டோம்னு நம்ம ரொம்ப முக்கியமானவங்களா இல்ல, அதனாலதான் நம்ம பேரை மறந்துட்டாங்கன்னு நினைச்சிடுவோம். அதனால முதல் சந்திப்பிலேயே எதிரில் இருக்கிற நபரின் பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்க. உதாரணத்துக்கு, அவர்களுடைய பெயர் நவீன் என்றால், நவீன் நீங்க எப்படி இந்த வேலையை அழகா செஞ்சிருக்கீங்க, எப்படி நவீன் நீங்க சூப்பரா இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க. இதனால் அவரும் சந்தோஷப்படுவாரு, நாமும் அவருடைய பெயரை மறக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஒருத்தர்கிட்ட நம்ம அறிமுகமாகும் போது உங்க பெயர் என்னன்னு கேட்காம, சார் உங்களுடைய குட் நேம் சார் அப்படின்னு கேட்கும் போது அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த முறை பார்க்கும்போது அந்த நபரிடம் என்ன வேலை பாக்குறீங்க, அதே வேலையில தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அவர் நம்மள மறக்காம இருக்கிறாரு, அவரை நம்ம முக்கியமான ஆளா பார்க்கணும்னு அவர் நினைப்பாரு. பேச்சு திறனை வளர்க்க இந்த 7 யுத்திகளை கடைபிடிங்க. இன்னும் சிலவற்றை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.